perfect cracking sound. Hi friends, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோவில் குக் வித் கோமாளியில் அஸ்வின் ஃபினாலில் செஞ்ச க்ரிம் ப்ரூலே டெசர்ட் ரெசிபியை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அது குக் வித் கோமாளி ரெசிபிஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேனுக்கு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பால் நல்லா கெட்டியாக நம்ம ஸ்டிர் பண்ணினே இருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் 6 to 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. பால் நல்லா கொச்சின்னு இருக்குது. நம்ம இப்போது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து ஃப்ளேவர் கோஸ்க்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்க போகிறேன். ஸோ இது நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ பால் கொஞ்சம் கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். நம்ம இன்றைக்கி கஸ்டர்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் டிஷ் இன்ஸ்ட் ஆஃப் கஸ்டர்ட் எக் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், பால் நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம இந்த கஸ்டர்ட் டைல்யூட் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த நம்ம கஸ்டர்ட் சேர்த்து ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், இப்போ ஒரு 3 மினிட்ஸாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் நம்மளுக்கு போதும், நல்லா திக்காக இருக்குது. ரிச்னஸ்க்காக நான் 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம த்ரூ அவுட் த டிஷ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இது செய்யணும். நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அடுத்து நான் இது சிலிக்கான் மவுல்ட்ஸில் சேர்க்க போகிறேன். இது கப் கேக் மவுல்ட்ஸ் தான். உங்கள்கிட்ட இது அவைலபிளாக இல்லைன்னா நார்மல் கப் ஸ்டீல் கப்லேயும் இது செய்யலாம். பாருங்கள், ரெடியாக இருக்குது. நம்ம இது ஸ்டீம் பேக் பண்ணோம். ஸோ நம்ம அவனில் தண்ணி வச்சு கூட பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி சிம்பிளான இட்லி பாத்திரத்துலேயே பண்ணி காமிக்க போகிறேன். இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி நம்ம இந்த மவுல்ட்ஸில் சேர்க்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக பேக் ஆயிருக்கு. பாருங்கள், அப்போ லிக்விடாக இருந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஜெல்லி மாதிரியாக வந்திருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கூல் டவுன் ஆகிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இது ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஒரு 1/2 hour to 1 hour நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சா கொஞ்சம் திக்காகும். ஸோ இப்போ 1 hour ஆயிருக்கு. நான் இப்போ இது ஃப்ரீசர்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு, டெசர்ட் மாதிரியே. ஸோ இந்த க்ரெம் ப்ரூலே இஸ் நத்திங் பட் சுகர். ஸோ சுகரை மேலே தூவி கன் ஃபயர் பண்ணி கேரமலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியன் கிச்சனில் அது அவைலபிளாக இல்லாத காரணம் நான் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் நான் இப்போ 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வேறு வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணலாம். சுகர் பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிருக்கு. பாருங்கள், எனக்கு இப்போ இந்த கோல்டன் கலர் வந்திருக்கு. அந்த ஹீட்லேயே இப்போ இது ப்ரௌன் கலராக டர்ன் ஆக போகுது. ஸோ இந்த கேரமல் ரெடி. நம்ம இந்த மவுல்ட்ஸ் மேலே ஒரு 2 ஸ்பூன்ஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸோ நம்ம அது சீக்கிரம் போடணும், ஏன்னா சீக்கிரம் அது கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இது சீக்கிரம் நம்ம போடணும் ஸோ தட் அந்த லேயர் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேரமல் லேயர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரு 2-3 கிறிஸ்டல்ஸ் சுகர் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். கீழே புட்டிங் லேயர் பர்ஃபெக்டாக திக்காக வந்திருக்கு. அதே மாதிரியா அந்த கேரமல் லேயர் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நானே நினச்சி பார்க்கல. இந்த டெசர்ட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரியலி யம்மியாக இருக்குது. உங்களுக்கு அந்த பிரேக் பண்ண போது அந்த சவுண்டு வரதில்லையா, அது உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், மேலே அங்கே சூப்பர் கேரமலைஸ்ட் சுகர் லேயர், கீழே அந்த கஸ்டர்ட்
சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நிஜமாலே அஸ்வின் ரொம்ப இன்னோவேட்டிவ் ரெசிபீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இது ரியலி டாப் 1 ரெசிபி. ஸோ நம்ம சேனலில் அதை குக் வித் கோமாளி ரெசிபீஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த க்ரெம் ப்ரூலே ஃப்ரெஞ்ச் டெசர்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.